ஒவ்வொரு நாளும் வணக்கம் கோத்தகிரி நேர்லை நிகழ்ச்சியை 11:30 முதல் 12 மணி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் நம்ம தினம்தோறும் பேசுவோம். நம்மளுடைய சோசியல் மீடியாலையும் கூட இந்த காணொளி இருக்கும். நிறைய மக்கள் உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து கொடுங்க. அதே மாதிரி வானொலியிலையும் உங்களுடைய குரலும் ஒலிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சமுதாய வானொலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரேடியோ கார்டன்லேயும் நமக்கு ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தனியாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ரேடியோ கோத்தகிரி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் காலையில் 7 மணிலேருந்தும் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நம்மளுடைய சமுதாய வானொலியை நம்ம கேட்கலாம். நம்மளுடைய கோத்தகிரியில் இருக்கக்கூடிய கீஸ்டோன் தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸில் இருந்து தான் இந்த சமுதாய வானொலி இயங்கிட்டு இருக்கு. இந்த சமுதாய வானொலி நீங்களும் மக்கள் எப்போ வேணுனாலும் வந்து பார்க்கலாம். இந்த சமுதாய வானொலி எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய குரலும் சமுதாய வானொலியில் ஒலிக்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 8940731012 அப்படிங்கிறத தவறாமல் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். இன்றைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு தான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் நேரம் ஒதுக்க வேண்டுமா அல்லது நிதி ஒதுக்க வேண்டுமா? ஸோ பெற்றோர்கள் அதிகமாக குழந்தைங்களுக்கு கூட நேரத்தை ஒதுக்கணுமா, இல்லை அவங்களுக்கான நிதியை மட்டும் ஒதுக்குனா போதுமா? ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தவறாமல் பயந்துக்குங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட்டு நம்ம பயன்படுத்துகிற அந்த வேஸ்ட்டு மட்டும் இல்லை, நிறைய வேஸ்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு முதற்கொண்டு நிறைய வேஸ்ட்டுகள் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜென்ரேட் பண்ணி தான் இருக்கோம். அதுலேயும் நம்மளுடைய நீலகிரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வீடு நிறைய நம்ம பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய குடங்கள் ஆகட்டும், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகட்டும், கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய டப்பாக்கள் ஆகட்டும், குழந்தைகள் விளையாடக்கூடிய பிளாஸ்டிக் ஆகட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய ரிமோட் ஆகட்டும், டிவி ரிமோட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கடைசியில் எங்கே போடுறோம்? ஸோ எந்த இடத்துல நம்ம போடுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வேஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது எல்லாத்துக்குமே, அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஆனால் நிறைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அரசாங்கம் மூலியமாகவும் சரி, தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலியமாக சரி, தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, வானொலி வாயிலாகவும் சரி, நிறைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நிறைய நம்மளுடைய இந்த வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கு மக்கள் அப்படிங்கிற நாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நாம் பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட்டை முறையாக அப்புறப்படுத்தணும். முறையாக நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வரும்போது அவங்களுக்கு முறையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க முறையாக கொண்டு போய் அப்புறப்படுத்துவாங்க. ஸோ இதை அரசாங்கத்துக்கும் நம்ம ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் மதுமான பாட்டில்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு பார்க்கணும். நீலகிரியில் பாட்டிலுக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கும் கூட போயிடுச்சு. அதனாலையும் கூட நிறைய இடங்களில் அந்த பாட்டிலை பார்க்க முடியுதுலாம். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த மதுபான பாட்டில்களை பார்க்க முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கணும். நிறைய அந்த பாட்டில்கள் நம்ம தேவையில்லாத இடத்துல போடும்போது வனவிலங்குகள் ஆகட்டும், கால்நடைகள் ஆகட்டும், அதோட மிதிக்கும்போது அதனுடைய கால்களில் ஏறி அவங்களுக்கு அது இடையூறாக மாறுது. ஸோ இதனால் அதனாலேயும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கால் நடக்க முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது. ஸோ அதனால தான் இதை ரிட்டன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைகளை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறோம். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில பாட்டில்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி குப்பைகள் அப்படிங்கிறது நாம் பொது இடங்களில் போடுறத முற்றிலுமாக தவிர்க்கணும். முக்கியமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும். பொது இடங்களில் பள்ளி குழந்தைகள் ஆகட்டும், கர்ப்பிணி பெண்கள் ஆகட்டும், தாய்மார்கள் நிறைய பேர் பொது இடங்களில் இருக்காங்க. ஸோ பிடிப்பவர்கள் தயவுசெய்து நம்ம பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறத நாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அவங்களுக்கும் இடையூறு இல்லாமல் நாம் அந்த புகைப்பிடிப்பதை நாம் பழக்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான தலைப்பு அப்படிங்க பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டுமா
அல்லது நிதி ஒதுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி நாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச தான் போகிறோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே முக்கியமான அதுதான். நேரமும் சரி, பணம், நிதியும் சரி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதுக்காக நேரம் அப்படிங்கிறது அன்பு, வழிகாட்டுதல், பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது தான், நல்ல குணங்களை வளர்க்கிறது தான். அதே சமயத்தில் நிதி அப்படிங்கிறது கல்வி, ஆரோக்கியம், பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு அவசியம். ஆனால் அதிக நிதிச்சுமை இல்லாமல் குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயத்தில் இல்லாமல் நாம் அவங்க கூட அந்த நேரத்தையும் நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நேரத்தையும் நிதியையும் சமமாக பிரித்து குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை வழங்குவதே சிறந்த அணுகுமுறை அப்படிங்கிறத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பக்கத்து வீட்டில் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத மட்டுமே பார்த்து அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நிறைய இஎம்ஐஸ், அவங்களுடைய சம்பாதியத்துக்கு அதிகமான இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க, கடன் சுமை இருக்கும், அதே மாதிரி கந்து வட்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய அந்த சம்பளத்துக்கு வருமானத்துக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதையெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வருங்காலத்தில் குழந்தைகளுக்கும் அதை ஒரு ப்ராக்டிஸாக நம்ம கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஒரு கார் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நாமளும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை நாமளும் மற்றவங்களை போல் நாம் வாழணும் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நாம் கடன் வாங்கி வாங்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பில் வணக்கம் கோத்தகிரி நேரலை நிகழ்ச்சி பயணிக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டுமா அல்லது நிதி ஒதுக்க வேண்டுமா? ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக நாம் குழந்தைகளுக்கு இரண்டையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தையும் பணத்தையும் சமநிலையில் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுமே முக்கியம். நேரம் அப்படிங்கிறது அன்பு, வழிகாட்டுதல், பாதுகாப்பு உணர்வை அளித்து நல்ல குணங்களை வளர்க்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே சமயம் நிதி அப்படிங்கிறது கல்வி, ஆரோக்கியம், பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு அவசியம். ஆனால் அதே அதிக நிதிச்சுமை, நேரமின்மை குழந்தையுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே நேரத்தையும் நிதியையும் சமமாக பிரித்து குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை வழங்குவதே சிறந்த அணுகுமுறை என நம்ம நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நேரத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெற்றோருடைய பிணைப்பு, உணர்ச்சி பூர்வமான அந்த பிணைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய நம்ம பேசும்போதும் கூட நம்ம பெற்றோர்களுடைய செலவிடக்கூடிய நேரம் குழந்தைகளுக்கு அன்பு, பாதுகாப்பு உணர்வையும் மன உறுதியும் அளிக்கும் அப்படிங்கிறத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. முக்கியமாக நேரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்ல பழக்கங்கள், நேரத்தில் நல்ல பழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா குழந்தைகள் கூட நாம் நேரம் ஒதுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றைக்கி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ நாம் பெற்றோர்கள் முக்கியமாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். மற்ற மாவட்டங்கள்லேயும் இது இருக்குது, இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும். பெற்றோர்கள் அப்படின்னா காலையில் ஒரு 6 அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு தான் பேருந்து வசதி அப்படிங்கிறது இருக்கும். 6 மணிக்கு காலையில் பஸ் ஏறினாங்கன்னா அவங்களுடைய இப்போது நம்மளுடைய பழங்குடியினர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்துக்கு பஸ் இருக்காது. அந்த பஸ்ஸை விட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு நாளுடைய ஊதியம் அப்படிங்கிறது போயிடும். அதனால் அவங்க அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே வரணும். ஸோ அவங்க அந்த பஸ் ஏறி வரும்போது அவங்க கரெக்டாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த
பேருந்துலேயே வந்து அவங்களுடைய நேரம் அப்படிங்கிறது போயிடுது. அப்படி வந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் நம்ம வேலைக்கு போகிறோம்னா, வேலை முடியறதுக்கே 5:30 மணி ஆகலாம், 6 மணி ஆகலாம். அதுக்கப்புறம் பஸ் அந்த குறிப்பிட்ட நேரம் தான். மறுபடியும் ஒரு 2:30 மணி நேரம், 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது, வீட்டுக்கு போகும்போது 8 மணி ஆயிடலாம், 9 மணி ஆயிடலாம். ஸோ இவங்க போன டயர்டில் என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தாய்மார்களும் காலையில் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு போவாங்க, இல்லை மற்ற இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க. சாயந்தரம் வந்தவங்க அப்படின்னா அந்த காலையிலேருந்து அவங்க வேலை செஞ்ச அந்த டயர்டில் சாயந்தரம் வந்து வீட்லேயும் வந்து வேலை செய்யணும். அவங்களுடைய துணியாகட்டும், குழந்தைங்களுடைய துணியாகட்டும், மற்றவங்களுடைய துணியாகட்டும், இரவு சமைக்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். 9 மணி 9:30 ஆயிரும். எப்படா அவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தூங்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் எப்படி நம்ம குழந்தைகள் கூட நம்ம நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு நேரமாகவும் ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது நம்மளுடைய நீலகிரியில் அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்கள், நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து நம்ம கோத்தகிரிக்கு வரணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு தான் பஸ் வசதி அப்படிங்கிறது இருக்கும். அந்த பஸ் வசதியில் தான் அந்த பஸ்ஸில் தான் வரணும். அந்த பஸ்ஸை விட்டோம் அப்படின்னா அன்றைய தினத்துக்கான அந்த ஊதியம், அன்றைய தினத்துக்கான அந்த வேலை அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறதும் ஒரு பயமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் நாம் குழந்தைகள் கூட உட்கார்ந்து நேரத்தை எப்படி நாம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்கணும். ஒரு அரை மணி நேரமாவது அவங்க கூட உட்கார்ந்து அன்றைய தினத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் பேசணும். அவங்க கூட நாம் இதான் குறிப்பிடுறாங்க, நேரத்துடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த நேரத்தை செலவிடும்போது குழந்தைங்கள் கூட அன்பு, பாதுகாப்பு உணர்வையும் மன உறுதியும் அவங்க வந்து அளிக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள், நேரத்தை செலவிடுவதன் மூலம் பெற்றோர்கள் தங்களுடைய மதிப்புகளை பிள்ளைகளுக்கு கடத்தவும் முடியும், நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்வதற்கும் முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. விளையாடுவது, பேசுவது, கதை சொல்வது போன்ற செயல்பாடுகளில் குழந்தைகள் இடத்துல அறிவாற்றலையும் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சமூகத்தில் திறமைகளை வளர்க்க உதவும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிதியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிதியில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லப்படுது. நல்ல பள்ளிகள், படிப்புகள், பயிற்சிகள், நிதி அவசியம். இது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளமாக அமையுது. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது தரமான உணவு, மருத்துவ வசதிகள், காப்பீடுகள் போன்றவை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். பாதுகாப்பான எதிர்காலம், சேமிப்பு, முதலீடுகள் குழந்தைகளுடைய எதிர்கால தேவைகளுக்கு எதிர்பாராத சூழ்நிலைக்கும் உதவும் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சம நிலையை கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தரமான நேரம், குறைவான நேரமாக இருந்தாலும் முழு கவனத்தோட செலவிடணும் குழந்தைகளோட அந்த நேரத்தை. உதாரணமாக ஒன்றாக சாப்பிட்றது, விளையாடுறது அதிக தாக்கத்தை குழந்தைகள் இடத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி முன்னுரிமை, குழந்தைகளிடத்துல தேவைக்கு ஏற்ப நேரத்தையும் நிதியையும் மாற்றி அமைப்பது முக்கியம் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. சிறு வயதிலேயே நேரத்துடைய முக்கியத்துவம், பெரிய வயசுல கல்விக்கான நிதியும் முக்கியம் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தொடர்பாற்றல், நிதி அப்படிங்கிறது முடிவுகள் பற்றிய பிள்ளைகளுக்கு கூட பேசுறது, பணத்தை பற்றி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, இந்த பணத்தை எப்படி நாம் பயன்படுத்தலாம், பணத்துடைய முக்கியத்துவம் என்ன, இது எந்தெந்த விஷயங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்தலாம், எது தேவை எது தேவையில்லை, எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் இடத்துல நம்ம பேசலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்கள் நேரமும் நிதியும் ஒரு குழந்தைகளுக்கு தேவையான ரெண்டுமே முக்கிய தூண்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒன்றை காட்டிலும் மற்றொன்று உயர்ந்தது அல்ல, மாறாக ரெண்டுமே சமமாக முக்கியமானவை அப்படிங்கிறத சரியான அளவில் பெற்றோர்கள் பங்களிப்பு அவசியம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இரண்டுமே முக்கியம்தான். ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகள் இடத்துல அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கான நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இன்றைக்கி நிறைய கிராமங்கள்லேயும் கூட இன்றைக்கி சின்ன சின்ன கடைகள் வந்துருச்சு. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகள் அழுகுறாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா இந்தா போய் அங்கே போய் கடையில் போய் ஏதாவது வாங்கிக்கோ. ஒரு ஐஸ் வண்டி வந்துருச்சு அப்படின்னா உடனே குழந்தைகளுக்கு வந்து இந்த மற்ற குழந்தைகள் வாங்கியிருக்காங்க, எனக்கு வேணும்னு குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கும்போது உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். மற்ற குழந்தைகள் வந்து பண்ணுறாங்களே, நம்ம குழந்தைகள் அதை பார்த்துட்டு இருக்காங்களே, எஸ் அது சரியான விஷயந்தான். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து குழந்தைகள் இடத்துல அந்த அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது சரி, இது சரியில்லை, ஒன்று பார்த்த உடனே வாங்கணுமா, வாங்கக்கூடாதா. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போனதும் குழந்தைகள் பார்த்த உடனேயே எனக்கு இது வேணும்னு அடம்பிடிப்பாங்க. ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் உருண்டு பிரண்டுவாங்க, எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு. ஆனால் பெற்றோர்கள் அப்போ வாங்கி கொடுத்துருவாங்க. வேறு வழி இல்லாமல் குழந்தைகள் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஒரு மனநிலையை குழந்தைகள் இடத்துலேருந்து போக்கணும். சரியான குழந்தைகள் பருவத்திலேருந்தே அது வந்து இது வேணுமா, இது வேண்டாமா, இந்த நேரத்தில் இதில் வாங்கி கொடுக்கலாமா, இது வாங்கி கொடுக்கக்கூடாதா, இது தேவைதானா, இது தேவையில்லையா, குழந்தைகளுக்கு இது ஒரு பொருளுடைய அந்த பணத்துடைய முக்கியத்துவம் என்ன. ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காருடைய மதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான கார் வாங்குறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 250லேருந்து 300 400. ஆனால் நம்மளுடைய தாய்மார்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாளுடைய சம்பளமே 300 400 தான். ஒரு குறைந்தது ஒரு 500 தான் சம்பளமாகவே இருக்கும். சரியா? அந்த ஒரு நம்ம மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த காரை பார்த்த உடனே குழந்தைகள் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்ச உடனே நாம் என்ன பண்ணிடுவோம், ஒரு நாள் நாம் சம்பாதித்த அங்கே நாம் குழந்தைகளுக்காக வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது இது ஒரு நாளுடைய ஊதியம் அப்படிங்கிறத குழந்தைக்கு தெரியாது. அதை எப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் இடத்துல சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கணும். குழந்தைகளுக்கு நிதியும் நாம் ஒதுக்கணும், நேரத்தையும் ஒதுக்கணும். அதே சமயம் இந்த பணத்தினுடைய அருமையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த 500 இருந்தது அப்படின்னா நாம் வேறு பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம குடும்பமாக உட்கார்ந்து என்னெல்லாம் பண்ணலாம், சாப்பிட்லாமா, இல்லை ஒரு வாரத்துக்கான காய்கறி வந்து நம்ம வாங்க முடியும் இல்லையா. ஒரு 3 பேர் இருக்காங்க, ஒரு சின்ன குடும்பமாக இருந்தது அப்படின்னா அந்த சின்ன குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம வாங்கி ஒரு வாரம் முழுக்க நம்ம வந்து சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகள் இடத்துல பக்குவமாக சொல்லி வளர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் பார்த்த உடனேயே எல்லாமே வாங்கணும், ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறதுனால சோசியல் மீடியாவாகட்டும் மற்ற இது ஆகட்டும் அவங்களுடைய சூழ்நிலை, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரியான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு தான் தெரியும். நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப குழந்தைகளை நாம் பக்குவப்படுத்த வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத இந்நேரத்தில் பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டுமா அல்லது நிதி ஒதுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டுமே தான் ஒதுக்கணும். ஆனால் நாம் எந்த இடத்துல எப்படி குழந்தைகள் இடத்துல சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வரோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய வனவிலங்குகள் கிராஸ் பண்ணக்கூடிய இடம். அதனால் அந்த இடங்களில் வாகன ஓட்டிகள் ரொம்ப கவனமாக வாகனங்களை மெதுவாக ஸ்லோ பண்ணி போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்களை 2 வீலர்ஸ் இயக்காதீங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டோடு போங்க. ஸோ மது அருந்திவிட்டு தயவு செய்து வாகனங்களை இயக்காதீங்க. ஹில்ஸில் ரைட் தயவு செய்து பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது பிளெயின்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, காரில் வந்திருக்கிறாங்க. ஒரு கார் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகுது, பின்னாடி அவங்களும் துரத்திட்டே போகிறாங்க. ஸோ இது ஹில்ஸில் இந்த ரைட் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த மனசு வருது அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக மற்ற வாகனங்களுக்கும் இடையூறு இல்லாமல் வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி மாணிக்கம்.